வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2018 மே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் கேட்ட கொஷின் பேப்பருக்கு யூனிட் வைஸாக ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு என்ன யூனிட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிட் 1 செமிகண்டக்டர் தியரி அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன சப்ஜெக்ட் கோடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 403ங்கிற சப்ஜெக்ட் கோடில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 செமிகண்டக்டர் தியரி அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸோட யூனிட் சிலபஸ் இதுதான். ஸோ இந்த சிலபஸை நம்ம சாப்டர் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் அப் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். டோட்டலாக 6 சாப்டர்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து டோட்டலாக நம்மளுக்கு 16 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் எந்த மாதிரி சாப்டர் வைஸாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு டீட்டெயில்டாக ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, மேஜர் பார்ட் ஆஃப் தி கரண்ட் இன் an intrinsic conductor is due to. ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் கரண்ட் இன் an intrinsic conductor. ஸோ இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்ல கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாகவே நம்மளுக்கு கரண்ட்னாலே தெரியுங்க. கரண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். இங்கே வந்து கண்டக்ஷன் பேண்ட் எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் பேண்ட் எலக்ட்ரான்ஸ், ஹோல்ஸ் இன் வேலன்ஸ் பேண்ட், தெர்மலி ஜெனரேட்டட் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கரண்ட் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கணுங்க. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா கண்டக்ஷன் பேண்டில் தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு எனர்ஜி பேண்ட் டயக்ராம் தெரியும். ஸோ இது வேலன்ஸ் பேண்ட், இது கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ எப்போ நம்மளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா when an valence electron moves from valence band to conduction band. So valence electron moves from valence band to conduction band and it becomes free electrons. So initially நம்மளுக்கு இந்த conduction bandல இந்த electrons எல்லாம் இருக்காதுங்க. So initially நம்மளுக்கு valence bandல தான் valence electrons இருக்கும். So இந்த valence electrons after acquiring sufficient energy it moves from valence band to conduction band and valence electron becomes free electron. அதனால தான் நம்மளுக்கு இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால தான் நம்மளுக்கு கரண்ட் பாசிபிள். அப்போ இங்கே நம்மளுக்கு வேலன்ஸ் பேண்ட்ல என்ன ஃபார்ம் ஆகுங்க, ஹோல் கிரியேட் ஆகிடும். இந்த எலக்ட்ரான் இருந்த இடத்துல நம்மளுக்கு ஹோல் கிரியேட் ஆகிடும். ஓகே, அப்போ ஹோல்ஸ்னால நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ பாசிபிள் இல்லை. வேலன்ஸ் பேண்ட் எலக்ட்ரான்ஸ்னாலையும் பாசிபிள் இல்லை. கண்டக்ஷன் பேண்ட் எலக்ட்ரான்ஸ்ல தான் வந்து நம்மளுக்கு கண்டக்ஷன் பேண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கனால அது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்ங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 2, what is the conductivity? So conductivity na sigma when Hall effect coefficient. So Hall effect coefficient அப்படிங்கிறது RH and mobility. So mu. So sigma கேட்டிருக்காங்க, RNH கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதுக்கான ரிலேஷன் தெரியணுங்க. Hall coefficientல mu equal to sigma into RH. ஸோ நம்மளுக்கு sigma தான் வேணும். ஸோ conductivity which is equal to mu upon RH. ஸோ mobility upon Hall coefficient. ஓகே, இப்போ நம்மளுக்கு மியூ வந்து 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 5 into 10 to the power of -4 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 into 10 to the power of -4 divided by Hall coefficient 5. So which is equal to, so 5 cancel ஆயிடுங்க. ஸோ 1 into 10 to the power of -4. ஸோ 10 to the power of -4 சீமன் per மீட்டர். ஸோ ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே நம்மளுக்கு பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4. ஸோ 1லேருந்து 4 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு முன்னாடி போகுது அப்படின்னா சிக்மா which is equal to 0.0001 Siemens per meter. ஸோ கண்டக்டிவிட்டியோட யூனிட் நம்மளுக்கு சீமன் per meter. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question. Question number 3. The drift current velocity for electron and for holes in an 1 millimeter length of silicon at 27 degrees Celsius when the terminal voltage is equal to 10 volt. Okay, drift current velocity நம்மள என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ VD velocity என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். VD
ஃபார் எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் ரெண்டுமே ரெண்டுமே கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க, ஹோல்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும் விடி விச் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ எப்சிலான் ஆர் மியூ இஸ் ஈக்குவல் டு பிடி அப்பான் மியூ இன்டூ இங்க இது எப்சிலான் இல்லை, மியூ இன்டூ இ எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது வந்து மியூ விச் இஸ் ஈக்குவல் டு விடி பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்மளுக்கு எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் ரெண்டுமே கேட்குறாங்க. அப்போ விடி விச் இஸ் ஈக்குவல் டு மியூ என் இன்டூ இ அண்ட் அதே மாதிரி விடி விச் இஸ் ஈக்குவல் டு மியூ பி இன்டூ இ. ஸோ இது வந்து mobility of an electron mu n mu p அப்படிங்கிறது mobility of an holes. So for silicon and germanium, for silicon mobility of an electron, so mu n which is equal to, so இது வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்ல ஒவ்வொரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டாண்டர்டா நம்மளுக்கு ஒரு 1300ல இருந்து 1500 வரலும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம 1500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சென்டிமீட்டர்ல நம்மளுக்கு இருக்குங்க 1500 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் வோல்ட் செகண்ட். மியூ பி அப்படிங்கிறது 500 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் வோல்ட் செகண்ட். இது வந்து மியூ அண்ட் மியூ பி நம்ம எழுதியாச்சுங்க. இப்போ இதை டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இ அப்படிங்கிறது நம்மளுக்கு டெர்மினல் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கல. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டெர்மினல் வோல்டேஜ் வி இச் இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டி அப்பான் எல். ஸோ லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் அப்படிங்கிறது நம்மளுக்கு மில்லி மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 10 அப்பான் 1 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் -3. அப்போ 10 டு தி பவர் ஆஃப் -3 மேலே வந்துச்சுன்னா நம்மளுக்கு 10 டு தி பவர் ஆஃப் 4. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது 10 டு தி பவர் ஆஃப் 4. இப்போ இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோங்க, விடியில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ விடி விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 1500 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஆப்ஷன்ஸில் எல்லாமே நம்மளுக்கு மீட்டரில் தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயரை நம்ம வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 1500 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் -4 இன்டூ இ அப்படிங்கிறது 10 டு தி பவர் ஆஃப் 4. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1500 மீட்டர் பர் செகண்ட். ஸோ விடி. நெக்ஸ்ட் இது வந்து ஃபார் எலக்ட்ரான்ஸ்ங்க, இது வந்து ஃபார் எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து ஃபார் ஹோல்ஸ். மியூ பி அப்படிங்கிறது 500 சென்டிமீட்டர்ல இருக்கு, மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10 டு தி பவர் ஆஃப் -4 இன்டூ இ வந்து 10 டு தி பவர் ஆஃப் 4. இது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 500 மீட்டர் பர் செகண்ட். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து இது வந்து எலக்ட்ரான்ஸ் ஓடுதுன்னா இது வந்து எலக்ட்ரான்ஸ், இது வந்து ஹோல்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 1500 1500 எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டுலையும் 1500, இந்த ரெண்டுலையும் 500 அப்படிங்கிறது இருக்கு. பட் நம்மளுக்கு நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதை வச்சு சொல்றது அப்படின்னா இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, நம்மளுக்கு மொபிலிட்டியை வச்சு நம்ம பொலாரிட்டி சொல்ல முடியாதுங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு சொல்லலாம். எப்படி அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அப்போ மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குங்க, ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். பட் நம்மளுக்கு வெலாசிட்டி அப்படிங்கிறது சேம் டைரக்ஷன்ல இருக்கணும். ஸோ அதனால நம்ம இதை வந்து மைனஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஸோ அதனால நம்மளுக்கு இங்க வந்து மைனஸ். வை? பிகாஸ் நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் ஆல்வேஸ் மூவ்ஸ், எதுக்கு எப்படிங்க மூவ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். பட் ஹோல்ஸ் அப்படி இல்லைங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் ஹோல்ஸும் மூவ் ஆகும். ஸோ அப்போ எலக்ட்ரானோட வெலாசிட்டி வந்து ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ -1500 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது வந்து VDN, இது வந்து VDPன்னு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி VN VP நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் A இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் சாப்டர் PN ஜங்ஷன் டயோட் அண்ட் ஜெனார் டயோட்ல இருந்து கேட்டிருக்கிறது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4 PN junction diode இருந்து கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். For the circuit shown in figure 1, V0 and ID will be. So V0 அப்படிங்கிறது இங்க இருக்கு, ID அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஓகே. ஸோ ரெண்டு டயோட், சிலிக்கான் டயோட், ஜெர்மானியம் டயோட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சப்ளை 12 வோல்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ V0 அப்படிங்கிறது நம்மளுக்கு அக்ராஸ் 5.6
கிலோ ஓம் அப்படிங்கிறதுல என்ன வோல்டேஜ் ட்ராப் இருக்கோ ஸோ அதுதான் நம்மளுக்கு வி நாட். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு வி நாட். ஓகே, ஸோ வி நாட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்க? ஸோ நம்ம வந்து டயோட வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஐடி கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார்வர்ட் பயாஸ்ல இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஐடி வந்து வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ஐடி வந்து நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து இதை ஓப்பன் சர்க்கியூட் ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ்ல ஃபார்வர்ட் பயாஸ்ல நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும், ரிவர்ஸ் பயாஸ்ல ஓப்பன் சர்க்கியூட்டடா இருக்கும். ஸோ நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காதுங்க. ஸோ இப்போ கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால தான் எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை கன்சிடர்ட் ஆஸ் அ ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம ஏதாவது 0 இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணுங்க. ஃபார்வர்ட் பயாஸ்ல எடுத்துட்டு சிலிக்கான்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட் என்னது, ஜெர்மானியம்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட் என்னது, பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அது ஃபார்வர்ட் பயாஸ், நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது ரிவர்ஸ் பயாஸ். அதாவது நம்மளோட அசம்ஷன் ராங் அப்படின்னு நம்ம டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்டா ரிவர்ஸ் பயாஸ்டாங்கிறதுக்கான செக் பண்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் இங்க நம்மளுக்கு அந்த நெசசிட்டி இல்லை. ஓகே, இப்போ டைரக்டாவே நம்ம என்ன பண்ணலாம், சிலிக்கானுக்கு வந்து 0.7, ஜெர்மானியம்க்கு வந்து 0.3 வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, சொல்யூஷன். ஸோ இங்க வந்து 12 வோல்ட், 0.7 வோல்ட், 0.3 வோல்ட். ஸோ இங்கே வந்து வி நாட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து 5.6 கிலோ ஓம். ஸோ வி நாட் அப்படிங்கிறதுங்க நம்மளுக்கு 12 மைனஸ் 0.7 0.3. ஸோ வி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 0.7 மைனஸ் 0.3 விச் இஸ் ஈக்குவல் டு 11 வோல்ட். ஸோ 11 வோல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷன் சியில் இருக்குங்க. ஸோ ஆப்ஷன் சி இது வச்சு நம்ம சொல்லிடுறோம் நம்மளுக்கு ஆப்ஷன் சி மேட்ச் ஆகுதுன்னு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஐடி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐடி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஐடி அப்படிங்கிறது நம்மளுக்கு எதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுங்க, இதில் ஃப்ளோ ஆகி இங்கேயும் ஃப்ளோ ஆகுறது தான். அப்போ இங்கே பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு ஓப்பன் சர்க்கியூட், இங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஐடி. இப்போ ஐடி விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், அப்போ இங்கே வி நாட் தெரியும். அப்போ ஐடி விச் இஸ் ஈக்குவல் டு வி நாட் அப்பான் ஆர். வி நாட் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோங்க. 11 அப்பான் 5.6K விச் இஸ் ஈக்குவல் டு 11 அப்பான் 5.6 வந்து 1.96 மில்லி ஆம்பியர். இப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுங்க, நம்மளுக்கு சி ஆப்ஷன். ஸோ வி நாட்ல இருந்தே நம்ம சொல்லிடலாம், வி நாட்ல இருந்தே வந்து நம்ம சொல்லிடலாம் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 5. PN junction diode இருந்து கேட்டிருக்காங்க. The number of minority carriers crossing the junction of a diode depends primarily on. So PN junctionல வந்து நம்மளுக்கு ஜங்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜங்ஷன்ல நம்பர் ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? தி நம்பர் ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் கிராசிங் தி ஜங்ஷன் ஆஃப் அ டயோட். டயோடோட ஜங்ஷனை மைனாரிட்டி கேரியர்ஸ் கிராஸ் பண்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டோப்பிங் இம்பியூரிட்டிஸ். ஸோ டோப்பிங் இம்பியூரிட்டிஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் தான் நம்மளுக்கு அங்கே அதிகமாகுங்க. மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் பத்தி நம்மளுக்கு அங்கே ரோல் இருக்காது. ஸோ இது கண்டிப்பா கிடையாது. மேக்னிடியூட் ஆஃப் அ பொட்டன்ஷியல் பேரியர். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் அ பொட்டன்ஷியல் பேரியர் வச்சு நம்ம சொல்ல முடியாதுங்க. அதுக்கு வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு மேக்னிடியூட் கொடுக்கும்போது நம்மளுக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஃபார்வர்ட் பேஸ் வோல்டேஜ். ஸோ ஃபார்வர்ட் பேஸ் வோல்டேஜ் நம்மளுக்கு கொடுக்கும்போது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஜங்ஷன் ஆஃப் அ டயோட கிராஸ் பண்ணுமே தவிர மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஜங்ஷன் ஆஃப் அ டயோட கிராஸ் பண்ணாதுங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இதுவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் அ தெர்மல் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர். எஸ், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெர்மல் எனர்ஜி இருக்கும்போது, ஸோ மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் நம்மளுக்கு தெர்மல் எனர்ஜி இருக்கும்போது நம்மளுக்கு கோவேலன்ட் பாண்ட் பிரேக் ஆகுங்க. அப்போ கோவேலன்ட் பாண்ட் பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு அது வந்து ஜங்ஷனை வந்து கிராஸ் பண்ணும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 6. The diffusion capacitance for a silicon diode with a 10 milliampere forward current IF when the charge carrier transit time of 10 nanosecond tau. So diffusion capacitance CD என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன்.
ஸோ எப்பயுமே ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அதை ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிடணுங்க. அப்பதான் கிவன் இந்த ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதோட ஃபார்முலா நம்மளால செலக்ட் பண்ண முடியும். அந்த நம்ம சூஸ் பண்ணிக்கிட்ட ஃபார்முலால எல்லா பெராமீட்டர்ஸும் நம்மளுக்கு நோனா இருக்கா, கிவன்ல இருக்கா. அப்படி ஏதாவது பெராமீட்டர் நம்மளுக்கு கிவன்ல இல்லைன்னா கிவன்ல இருந்து அதை டிரைவ் பண்ற மாதிரி இருக்காங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்து படிச்சு முடிக்கும் போது அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடணுங்க. ஓகே, சொல்யூஷன். ஸோ சிடியோட ஃபார்முலா டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டவு IF அப்பான் ஈட்டா VT. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாங்க. டவு அப்படிங்கிறது நம்மளுக்கு 70 நானோ 10⁻⁻9. IF அப்படிங்கிறது 10 மில்லி 10 into 10 to the power of -3 whole divided by ஈட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு கிவன் கொடுக்கல அப்படின்னா சிலிக்கான் டயோடுக்கு ஈட்டா ஈக்குவல் டு, ஸோ சிலிக்கான் டயோடுக்கு ஈட்டா ஈக்குவல் டு 1, ஜெர்மானியம்னா ஈட்டா ஈக்குவல் டு 2 இஃப் சப்போஸ் தே ஹவ் நாட் மென்ஷன்ட் அப்படின்னாங்க. 1 into VT அப்படிங்கிறது நம்மளுக்கு thermal voltage, so 26 milli, 26 into 10 to the power of -3. so இது simplify பண்ணால் நம்மளுக்கு என்னங்க கிடைக்குது, 26.9 nanofarad. so CD. ஸோ ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு எதுவுமே மேட்ச் ஆகலைங்க. 1 நானோவில் ஒன்று தான் இருக்குது, அதுவும் 1 nanofarad கொடுத்துருக்காங்க. மீதி வந்து பிக்கோஃபேரட் மைக்ரோஃபேரட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து எதுவுமே மேட்ச் ஆகல. பட் ஃபார்முலா இதுதாங்க. டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபார்முலா இது. டவ் அப்படிங்கிறது டிரான்சிட் டைம், IF அப்படிங்கிறது ஃபார்வர்ட் கரண்ட், ஈட்டா அப்படிங்கிறது ஐடியாலிட்டி ஃபேக்டர், VT அப்படிங்கிறது தெர்மல் வோல்டேஜ். VT அப்படிங்கிறது தெர்மல் வோல்டேஜ், VT which is equal to 26 millivolt. ஸோ இதை வந்து நம்ம த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டு 0.7 அப்படின்னு எடுக்கக்கூடாதுங்க, தெர்மல் வோல்டேஜ் தான். ஏன்னா ஃபார்முலாவில் நம்மளுக்கு அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து VT வந்து நம்மளுக்கு தெர்மல் வோல்டேஜ் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 26.9 நானோஃபாரட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, PN ஜங்ஷன் டயோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இஃப் VM is the peak voltage across the secondary of a transformer in a half wave rectifier without any filter, then maximum voltage on the reverse bias diode. So maximum voltage on a reverse biased diode. So maximum voltage on a reverse biased diode அப்படிங்கிறது peak inverse voltage. Peak inverse voltage. So எதோட peak inverse voltageங்க, half wave rectifier ஓட peak inverse voltage. இப்போ half wave rectifier ஓட peak inverse voltage நம்மளுக்கு செகண்டரியில் இருக்கிறது VM அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் A is the correct answer. Peak inverse voltage of a half wave rectifier is VM. Okay, next question. PN junction diode இருந்து தான் கேட்டிருக்காங்க. Question number 8 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Diodes are used to clip voltages in circuit because they act as. Diodes are used to clip. So clipper-ஓட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஸோ கிளிப்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்படி ஒரு இன்புட் இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு இன்புட் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ அதோட அவுட்புட் நம்மளுக்கு எப்படி கிடைக்குங்க, ஸோ ஏதாவது ஒரு டைப், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்புட் இப்படி இருக்கு, பட் நம்மளுக்கு கிடைக்கிறது இதுதான் கிடைக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுங்க, அட் அ பர்டிகுலர் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, கிளிப் ஆஃப். ஸோ இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு கிளிப்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஹூஸ் கரண்ட் இஸ் கிளிப்டு பை லோட் ரெசிஸ்டர். ஸோ நம்மளுக்கு அது கிடையாதுங்க. இண்டக்டர்ஸ் தட் கேன் ரிமூவ் கரண்ட் ஸ்பைக்ஸ், கரண்ட் சோர்ஸ் அண்டர் சர்டன் பயாஸ் கண்டிஷன். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வி. அப்போ வோல்டேஜ் சோர்ஸ் அண்டர் சர்டன் பயாஸ் கண்டிஷன். அப்போ சர்டன் பயாஸ் கண்டிஷன்ல வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் சோர்ஸா இருக்கு. இப்போ நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல வோல்டேஜ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஃபிக்ஸ்டு வோல்ட். இட் ரிமைன்ஸ் as a source, voltage source under certain biased condition. It means it prevents output voltage from either rising or falling from this voltage level. அப்போ இந்த ஒரு certain biasing கொடுக்கும்போது இந்த voltage level இருந்து இன்க்ரீஸும் ஆக விடாதுங்க, டிக்ரீஸும் ஆக விடாது. அப்போ it maintains as a voltage source, constant voltage. So option D is the correct answer.
நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்பெஷல் டயோட்ஸ் அண்ட் ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல இருந்து கேட்டிருக்கிறது பார்க்கலாங்க. கொஸ்டின் நம்பர் 9 டனல் டயோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஹெவி டோப்பிங் இன் டனல் டயோட் ரிசல்ட்ஸ் இன். ஸோ டனல் டயோட் அப்படின்னாலே நம்மளுக்கு ஹெவிலி டோப்டு வென் கம்பேர் டு பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்ட் ஜெனார் டயோட். இப்போ நம்மளுக்கு டோப்பிங் அதிகமாகும் போது அதிகமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிப்ளீஷன் ரீஜியன் நேரோவரா இருக்குங்க. அப்போ ஹெவிலி டோப்பிங் இன் டனல் டயோட் ரிசல்ட்ஸ் இன் எக்ஸ்ட்ரீம்லி நேரோ டிப்ளீஷன் ரீஜியன். ஏன்னா நம்மளுக்கு இம்பியூரிட்டிஸ் அதிகமாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் இன் சார்ஜ் கேரியர்ஸ். அப்போ சார்ஜ் கேரியர்ஸ் அதிகமாகும் போது நம்மளுக்கு டிப்ளீஷன் ரீஜன் வந்து நேரோ ஆயிட்டே இருக்குங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 10 டனல் டயோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு அ டனல் டயோட் வென் தி ரிவர்ஸ் பயாஸ் எஃபெக்ட் கோஸ் பியாண்ட் தி வேலி பாயிண்ட்? ஸோ டனல் டயோடோட ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குங்க நம்மளுக்கு? ஸோ நம்மளுக்கு டனல் டயோட்ல இருந்து தெரியும். ஸோ டனல் டயோட் எக்ஸிபிட்ஸ் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அது ஒரு சர்டைன் பாயிண்ட்க்கு அப்புறம் இப்படி இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டனல் டயோட். ஸோ இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா what happens to tunnel diode when the reverse bias effect goes beyond a valley point? So நம்மளுக்கு இது வந்து peak point. So இது வந்து நம்மளுக்கு valley point. So valley point. So valley point அதிகமாக வேலி பாயிண்ட்டை விட அதிகமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டயோட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாருங்க நம்மளுக்கு டயோடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் லீனியராக இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ இதுக்கப்புறம் இது டனல் டயோடா இருக்காதுங்க, நார்மல் டயோடா இருக்கும். இதுல இருந்து இது வரலும் நம்மளுக்கு நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வி இன்க்ரீஸ் ஆக ஐ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி இன்க்ரீஸ் ஆக ஐயும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு சர்டைன் பாயிண்ட்ல வி இன்க்ரீஸ் ஆகும்போது ஐ மேக்ஸ் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பீக் பாயிண்ட். ஆஃப்டர் ரீச்சிங் பீக் பாயிண்ட் நம்மளுக்கு ஐ என்ன ஆகுதுங்க, இட் ஸ்டார்ட்ஸ் டு டிக்ரீஸ். ஐ இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ஐ ஸ்டார்ட்ஸ் டு டிக்ரீஸ் and it behaves as a negative resistance characteristic. So further நம்ம இன்னமும் V increase பண்ணும்போது valley point reach ஆகுதுங்க. After reaching valley point it behaves as a normal diode. அதோட characteristics becomes linear. So optionsல Aல கொடுத்திருக்காங்க. option A it behaves as a normal diode. So remaining it attain increased negative slope, reverse saturation current increases, becomes independent of temperature. So idella edhu illinga. Option A is the correct answer. Next question. Question number 11 LED topic la irundhu ketirukanga. LED is fabricated from gallium arsenide and gallium arsenide phosphate emits radiation in. So gallium arsenide அப்படிங்கிறது நம்மளுக்கு infraredங்க, IR infrared. கேலியம் ஆர்சனைட் பாஸ்பேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு விசிபிள் ரீஜியன். ஸோ இது வந்து நம்மளுக்கு விசிபிள் ரீஜியன். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு இது எல்லாமே நம்மளுக்கு கேலியம் ஆர்சனைட் பாஸ்பேட்ல இருந்து இது வந்து நம்மளுக்கு விசிபிள் ரீஜியன். ஸோ வெறும் கேலியம் பாஸ்பேட் மட்டும் இருந்துச்சுன்னா ரெட் ஆர் கிரீன் மட்டும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Chapter 5 FET and JFET and MOSFET ல இருந்து கேட்டிருக்க क्वेश्चंस பார்க்கலாம். Question number 12 JFET ல இருந்து கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். The major distinction between FET and BJT is. So BJT is a bipolar junction transistor, FET is a unipolar. So option A is the correct answer. BJT is a bipolar. Okay, next question. Question number 13 JFET டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். In the saturation region JFET transfer characteristics are. So JFET ஓட transfer characteristics நம்மளுக்கு saturation regionல எப்படி இருக்கும்னு கேட்டா ஸோ கண்டிப்பா எக்ஸ்போனென்ஷியல் கிடையாதுங்க, லீனியர் கிடையாது. ஸோ parabolic. Option B is the correct answer. Next question. Next chapter 6 Power Semiconductor Devices and IC Fabrications ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். UJT டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. Question number 14 UJT has RBB கொடுத்திருக்காங்க,
PD கொடுத்திருக்காங்க at 25 degree Celsius and power D rating. So D கொடுத்திருக்காங்க. The maximum voltage VB1, VB2 that should be used at temperature of 10 degree. Sorry, 100 degree Celsiusல நம்மளுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25 டிகிரியில் வந்து ஆர்பிபியும் பிடியும் கொடுத்துட்டாங்க. ஸோ பவர் டி ரேட்டிங் ஃபேக்டரும் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் VB1, VB2 அட் 100 டிகிரி செல்சியஸில் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்க, நம்மளுக்கு இதில் ஃபார்முலாவே நம்மளுக்கு தெரியும். ஸோ VB1, VB2 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்க. என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா ரிலேஷன் என்ன தெரியும் அப்படின்னா PD which is equal to VB1, VB2 upon RBB minimum. So V square. So power equal to V square by R. So அந்த ரிலேஷன்ல மேக்ஸிமம் வோல்டேஜ். ஸோ மேக்ஸிமம் இன்டர்பேஸ் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு ரிலேட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்முலா கிடைக்குங்க. இப்போ இதில் நம்மளுக்கு இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். RBB given. ஸோ PD வந்து 25 டிகிரி பவர் டெசிபேஷன் வந்து நம்மளுக்கு 25 டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு எந்த டெம்பரேச்சரில் வேணுங்க, 100 டிகிரி செல்சியஸில் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது ΔT which is equal to T minus T reference. ஸோ இதில் வந்து T reference அப்படிங்கிறது 25 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிறாங்க, which is equal to 100 minus 25 which is equal to 75 டிகிரி செல்சியஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு 75 டிகிரி செல்சியஸ் சொல்லியாச்சுங்க. இப்போ வந்து டோட்டல் பவர் ரிடக்ஷன் வந்து நம்ம சொல்லணும். ஸோ டோட்டல் பவர் ரிடக்ஷன். ஸோ டோட்டல் பவர் ரிடக்ஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ΔP. ஸோ பவர் ரிடக்ஷன் இது வந்து டோட்டல் பவர் ரிடக்ஷன் ΔP which is equal to derating factor, power derating factor into ΔT. ஸோ நம்ம ΔT டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2.4 மில்லி into 75 டிகிரி which is equal to 180 milliwatt. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் பவர் ரிடக்ஷன் என்ன கிடைச்சிருச்சுங்க. ஸோ இது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், இது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுங்க. அதுக்கு அடுத்தது பவர் ரிடக்ஷன். ஸோ அந்த டெம்பரேச்சரில் எவ்வளோ பவர் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பவர் நம்மளுக்கு வந்து இனிஷியல் பவர் PD தெரியும், பட் பவர் PD at 100 டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோங்க, PD at 100 டிகிரி செல்சியஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு PD அப்படிங்கிறது இனிஷியல் பவர். ஸோ இதை என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இது வந்து இனிஷியல் பவர், ஏன்னா இது வந்து ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பவர், அதனால இதை வந்து இனிஷியல் பவர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ பவர் அட் 100 டிகிரி செல்சியஸ் வந்து PD மைனஸ் ΔP பவர் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 360 மைனஸ் 180, 360 மில்லி மைனஸ் 180 மில்லி. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 180 மில்லி வாட் which is equal to 0.18 watt. So PD at 100 டிகிரி செல்சியஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த ஃபார்முலால நம்மளுக்கு PD நோன், RBB நோன், ஸோ VB1, VB2 மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம் எப்படி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி. ஸோ VB1, B2 which is equal to PD upon PD into RBB minimum. ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குங்க, நம்ம இந்த ஸ்கொயர் அந்த சைட் கொண்டு போனோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஓகே, இப்போ PD நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சுங்க. PD அப்படிங்கிறது கிவன் PD இல்லைங்க, நம்ம at 100 டிகிரி செல்சியஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த PD அது வந்து 0.18.
இன்டூ ஆர்பிபி மினிமம் என்ன கொடுத்துருக்காங்க 4K இன்டூ 4K. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 720. ஸோ இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம எப்படி எடுத்துக்கலாங்கன்னா 26.83 வாட். VB1 VB2 VB1 B2. ஸோ மேக்ஸிமம் இன்டர்பேஸ் வோல்டேஜ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு 26.83. ஆப்ஷன் சில 26.8 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா தெரியணுங்க. இந்த ஃபார்முலாவிலிருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிடி அப்படிங்கிறது டைரெக்டாக 25 டிகிரிலேயே கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இதே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த பிடியும் ஆர்பிபியுமே வந்து நம்ம இந்த ஆர்பிபி இந்த பிடி சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு VB1 VB2 கிடைச்சிரும், VB1 B2 கிடைச்சிரும். பட் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கேட்டுட்டாங்க, பவர் டீரேட்டிங் ஃபேக்டர் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு டார்கெட் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு அந்த டார்கெட் டெம்பரேச்சரோட மேக்ஸிமம் இன்டர்பேஸ் வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு 26.83 தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 15 UJT டாபிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். The characteristics of UJT shown in figure exhibit eta equal to 0.5 VV valley voltage, valley current, peak voltage and peak current. So இதெல்லாமே வந்து valley voltage, valley voltage, valley current. ஸோ அதே மாதிரி இது வந்து peak current, peak voltage, peak current and peak voltage. ஸோ இதெல்லாம் கிவனாக கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் R1 that will ensure proper turn on and turn off. ஸோ ப்ராப்பர் turn on and turn off அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுங்க, R1 max. ஸோ R1 max கண்டுபிடிக்கணும், டேர்ன் ஆஃப் வந்து நம்மளுக்கு R1 min கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ R1 max R2 maxக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ R1 max அப்படிங்கிறது மேக்ஸிமம் லிமிட் ஃபார் R1, அதுதான் வந்து நம்மளுக்கு டேர்ன் ஆன் கண்டிஷனுங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு R1 max which is equal to VBB minus VP upon IP. ஸோ R equal to V by I இல்லைங்க, VBB minus VP. ஸோ VBB வந்து நம்மளுக்கு 30 volt ஃப்ரம் சர்க்கியூட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ VP IP, VP வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 20 மைக்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து 20 மைக்ரோ அப்படிங்கிறது இந்த கொஸ்டின்ல பாருங்க, நம்மளுக்கு இங்க வந்து VP வந்து 20 மைக்ரோ ஆம்பியர்னு இருக்கு. ஸோ இது ஆம்பியர் கிடையாதுங்க. ஸோ இது வந்து 14 வோல்ட். நான் கொஸ்டின் செக் பண்ணாங்க. ஸோ இது வந்து 14 வோல்ட். ஸோ நம்ம டைரெக்டாகவே எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு நோன்ல இருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் தான். ஸோ இது வந்து 14 வோல்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். VBB அப்படிங்கிறது 30 மைனஸ் 14 அப்பான் IP அப்படிங்கிறது 20 மைக்ரோ. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு R1 max அப்படிங்கிறது 800 கிலோவும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து R1 மினிமம் கண்டுபிடிக்கணுங்க. R1 மினிமம் which is equal to, அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, VBB minus VV valley voltage upon IV. ஸோ இதுவும் நம்மளுக்கு எல்லாமே known parameters. ஸோ VBB அப்படிங்கிறது நம்மளுக்கு 30 volt மைனஸ் 30 போதுங்க, 30 மைனஸ் VV அப்படிங்கிறது 1 upon IV அப்படிங்கிறது 10 மில்லி. ஸோ 19 upon 10 மில்லி. ஸோ இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு R1 min வந்து நம்மளுக்கு 2.9K, 2.9 கிலோ. ஸோ மேக்ஸிமம் வோல்டேஜ் 800 கிலோவும், சாரி மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் R1 மேக்ஸ். ஸோ மேக்ஸிமம் லிமிட் ஃபார் R1ங்க, மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. நம்மளோட
ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு should be minimum smaller than the maximum value. இந்த R1 விட R1 மேக்ஸை விட நம்மளுக்கு R1 வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அதை நம்ம எப்படி கண்டிஷன் எழுதலாம் அப்படின்னா, ஸோ R1 should be less than 800 kilo ohm அண்ட் நெக்ஸ்ட் வந்து மினிமம் வோல்டேஜ். அப்போ மினிமம் வோல்டேஜை விட கிரேட்டர் தென்னா இருக்கணும், மேக்ஸிமம் வோல்டேஜை விட லெஸ் தென்னா இருக்கணும், மினிமம் வோல்டேஜை விட சாரி வோல்டேஜ்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மினிமம் ரெசிஸ்டன்ஸை விட கிரேட்டரா இருக்கணும். ஸோ R1 கிரேட்டர் தென் R மினிமம். R1 மினிமம் நம்மளுக்கு என்ன கிடைச்சதுங்க, 2.9K. ஸோ 2.9 கிலோ ஓம். ஸோ இதுதாங்க நம்மளுக்கு R1 max and R1 மின்னோட கண்டிஷன் ஃபார் R1 800K 2.9K. ஸோ ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 ஐசி ஃபேப்ரிகேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. தி மெயின் பர்பஸ் ஆஃப் தி மெட்டலைசேஷன் ப்ராசஸ் இஸ். ஸோ மெட்டலைசேஷன் எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெட்டலைசேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தின் லேயர் மெட்டல் சர்ஃபேஸ், தின் மெட்டல் லேயரை வந்து நம்மளுக்கு வேஃபர் சர்ஃபேஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு கோட் பண்ணணும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு கண்டக்டிங் பாத் கிரியேட் பண்ணணும் இல்லைங்களா. அப்போதான் இது வந்து நம்மளுக்கு ஒரு காம்பனண்ட்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். லைக் டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ அது வந்து நம்மளுக்கு ஒரு கண்டக்டிங் பாத் வேணும். ஸோ அதுக்காக தின் மெட்டல் லேயரான செமிகண்டக்டர் வேஃபர். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது, தி வேரியஸ் சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் எஸ். ஸோ நம்மளுக்கு மெட்டல் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா தான் அது வந்து நம்மளுக்கு கண்டக்ஷன் பாத்துக்காக நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ டோட்டலாக 16 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.